சொல்லிட்டு இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னதான் அட்வான்ஸாக நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் வளர்ந்தாலுமே இன்னுமே அத்தியாவசிய தேவைக்காக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடந்து தான் அதை அடையணுன்ற கட்டத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க மக்கள். அவங்கள பற்றி வெளியே எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருந்தோம். ஸோ ரிசல்ட் உங்கள் கையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இதை தேங்க்யூ. உங்களை அடிக்கும் போது எங்களுக்கு அஜித்குமார் மேலே போகிறது போலீஸ் தாங்க அடிக்கும் போது எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. எல்லாமே பல கனெக்ட் பண்ணி போட்டுருங்க சார். தான் எடுத்துருக்கோம். எல்லாரும் பேசட்டும், அப்புறம் கேள்விக்கு அவர் எல்லாம் கேட்டுவாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் துணை ஜீவா சுப்ரமணியம். எல்லா படத்துக்கும் நான் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கெவி டீமும். இந்த கெவி டீம் வந்து ஒரு டீம் சொல்ல முடியாது, என்னோட ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் எல்லாமே என் தம்பிங்க. அவங்களுடைய அயராத உழைப்பு தான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து உலகத்தில் வாழ்கிற எல்லா மலை கிராமங்களில் வாழ்கிற மக்களோட குரலாக எங்களோட குரல், அதாவது என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொண்டு வந்திருக்காங்க. அது கெவி மூலமாக இந்த குரல் உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரணும், கேட்க வேண்டியவங்களுக்கு கிடைக்கணும். இந்த படத்தோட சக்ஸஸ் என்னன்னா, ஏதாவது ஒன்றாவது அந்த கிராமங்களுக்கு எங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் மூலமாக கிடைச்சதுன்னா அதுதான் எங்களுடைய ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் இயக்குனர் தம்பி தமிழ், டிஓபி ஜெகன், இந்த படத்தில் வந்து ஷீலா சிஸ்டர், அப்புறம் தம்பி மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா, ஃபரூக், வினோ விவேக், பேசுங்க. சரி, ஓகே. வர 18ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லா மலை கிராமங்களும் செய்யுது. ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தான் போகிறாங்க. இப்போ லைக் இன்னும் கொடைக்கானல் நீங்கள் எல்லாருமே போயிருப்பீங்க சார். கொடைக்கானல் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸை தான் எல்லாரும் விசிட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண தான் போயிருக்கோம். ஆனால் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் 6 கிலோமீட்டர் நடந்து நம்மளை பாஸ் பண்ணி போகிறது யாருக்குமே தெரியாது. நமக்கு அந்த மலையோட அழகு மட்டும் தான் தெரியும். அந்த மலை அழகு முடிஞ்சு இரவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு அதனால தான் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து மெயினாக டார்க்னஸ் நம்ம வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த இரவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மலைக்கு அந்த இரவு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வீடியோவில் அவங்களுக்கு வந்து பெரிய போராட்டமாக இருக்குன்ற விஷயத்த சொல்லுங்க. இது யார் திரும்ப நினைக்கிறீங்க? ஆட்சியாளர் திரும்பணுமா இல்லை வந்து அதிகாரிகளுக்கு திரும்பணுமா? இல்லை சார், நம்ம ஒரு விஷயத்தை இப்போது நிறைய மாறி இருக்கு சார். நிறைய வந்து நம்ம இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது சார். நிறைய நல்லா சொல்லிட்டீங்க. இல்லை சார், டைலாக் கிருபா சார் படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஒரு ஜீவாக்கா அவங்க டைலாக் அழகாக இருக்கு. அவங்க வாயில சொல்லுங்க. அப்பதான் அதை வெளிப்பாடு தான் அந்த வார்த்தையை வந்து தவிர யூஸ் பண்ணல. அக்காட்ட அவங்களோட இதுதான் எல்லாருமே புதுமுகம். நீங்கள் இன்னொரு லைக் எப்படின்னா, இப்போ டாக்டர் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்க இருப்பாங்க, ஜாக்லி. போலீஸ் டீமில் பார்த்தா ஒரு நல்லவங்க இருப்பாங்க. நல்லவங்க நடக்கும் மாட்டாங்களே. இல்லை சார், நல்லவங்க இருந்தால் ஒன்று நடக்கும், கெட்டவர் இருந்தால் ஒன்று நடக்குமா? நம்ம வந்து மொத்தமாக சிஸ்டம் தப்பு அப்படின்ற விஷயத்தை சொல்லவே இல்லை சார். நல்லவர் இருந்தால் ஒன்று நடக்கும். அதே எல்லா இதுலையுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பசங்க ஒரு நல்லவர் இருப்பான், போலீஸ் டீமில் ஒரு நல்லவர் இருப்பாங்க. அதனால தான் இவங்க படம் நீங்கள் இதில் எம்எல்ஏவால் எம்பிஸ் யாராவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு போட்டு காட்டுறீங்களா அந்த படத்தை? ஏன்னா இந்த படத்தை வந்து அரசாங்கத்தில் இருக்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இந்த படத்தை. ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கிறது தத்ரூபமாக காட்டுறீங்க. அதனால் இது கண்டிப்பாக வந்து காட்டி தான் ஆகணும். நீங்கள் சார் எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாமல் எடுத்துருக்கீங்க, நேர்மையாக பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு போட்டு காட்டி ப்ரமோட் பண்ணலான்னு விருப்பப்படுறீங்க? அரசியல் கட்சி தலைவர்கள் ப்ரமோஷன் மெயினாக இந்த படத்துடைய மோட்டிவ் என்னன்னா, சக மனுஷனுடைய வழி கண்டிப்பாக நமக்கு புரியணும். இப்போ நம்ம கூட ஒருத்தன் அவனுடைய எமோஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவன் என்ன இடத்துல இருக்கான், அவன் எந்த சூழ்நிலை இருக்கான், எங்கேருந்து வரான், எமோஷன் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சார். எல்லாருக்குமே இப்போ இது அரசியல் தலைவர்கள் பார்க்குறாங்க, அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் அவங்க. பட் ஆனால் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸ் தான். அவங்களுக்கு ஹீரோயினுக்கு டைலாகே கொடுக்கல, நல்லா பண்ணியிருந்தாங்க. மேடம் வந்து டோலியில் படுத்துனாங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேச முடியாது. அந்த டோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் சார். நீங்கள் வந்து அந்த ஒரு மூங்கில் கம்பு இருக்கும், நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, மூச்சு கூட விட முடியாது. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடைக்கானலில் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாய்ஸ் வச்சுருப்போம்ல சார்,
வாக்குப்பெட்டிகளை தவிர வேற எந்த ஒரு வாழ்வாதாரமும் சென்றடையாமல் இருக்கும் அனைத்து மலை கிராமங்களுக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த மலை கிராமங்கள். இப்போ நிறைய இடத்துல போயிருந்தா சந்தோஷம் சார், இல்லாத இடங்களுக்கு தான் நம்ம பேசணும். இப்போ எல்லா இடத்துலையுமே இல்லைன்னு வச்சுட்டு நம்ம மென்ஷன் பண்ணல, எங்கே இல்லையோ அங்கே போனால் சந்தோஷம் வச்சு தான் சொல்லுவோம். லைக் எப்படின்னா சார், நீங்கள் கொடைக்கானல் இருந்து நீங்கள் பெரியகுளம் போனால் 60 கிலோமீட்டர். கொடைக்கானல் இருந்து பெரியகுளம் போனால் அங்கே டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதான் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. நீங்கள் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த ஊர் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் தான். அந்த ஏன்னா அந்த சின்ன ஒரு 350 பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் பிரச்சனை. இங்கே எல்லாரும் வந்துட்டு போகிறாங்கன்ற விஷயத்தினால தான் இங்கே எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. நமக்கு வந்து கரெக்ட் சார். இன்னொரு விஷயம் சார், இப்போது ஒரு சாமானிய மனுஷன் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவன் ரேஷன் கார்டு கட்டுறான், கரண்ட் பில் கட்டுறான், எல்லா விதமான எல்லா விஷயம் கவர்மெண்ட் என்ன வரி முதற்கொண்டு கட்டுறான். கரெக்டு. அந்த இன்ஜினியர் அந்த இடத்துல அவ்வளோ ரோடு போட முடியாதுன்னு சொல்கிறாங்களா? அதுக்கு தான் செய்வாங்க. அந்த மாதிரி சொல்லி கேஸை முடிச்சுட்டாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு நாங்கள் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களே பைசல் பண்ணிட்டாங்க. இல்லை சார், இப்போ நம்ம இது வந்து நம்ம பிரச்சனை அந்த ரோடு போட முடியாதுங்கிறது அதுக்கு என்ன இல்லை சார். இப்போ அதே சொல்றீங்களா சார், நீங்கள் சொல்கிறீங்களா சார், அதே கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்துருக்காங்க சார். இப்போ அதே கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்து ஒரு பர்டிகுலர் இடம் வரையும் போட்டிருக்காங்க. முடியாதுன்னா அப்படியே அந்த இடங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ கூட சார், இப்போ இவ்வளோ நாள் இல்லை சார், இப்போ வந்து ரேஷன் இப்போ இவ்வளோ நாள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் வாங்குறதுக்கு கூட 7 கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த ரேஷன் அவங்க வந்து மேலே வாங்கிட்டு போவாங்க. நம்ம கவர்மெண்ட் ரேஷன் வந்து கூட மேலே வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கு. அது ஒரு சின்ன வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அது மட்டும் கிடையாதுல்ல சார். வாழ்வாதாரம் ஒரு தனி மனிதனுக்கு வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அவனுக்கு கிடைக்கணும் வந்து.